பண்ணிக்கலாம். ஓ. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். மதிய வணக்கம். நம்ம லாஸ்ட் வீக் 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடில 3வது பாடம் பார்த்துட்டு இருந்தோம், கணினி முறைமையின் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3rd லெசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வன்பொருள்களின் பாதுகாப்பு மற்றும் மென்பொருள்களின் பாதுகாப்பு 2 டைப்ஸ் இருக்கு டோட்டலா. ஓகேவா? சோ அதுல வன்பொருள்களின் பாதுகாப்பு, ஹார்ட்வேர்ஸ், வன்பொருள்கள்னா ஹார்ட்வேர்ஸ், precautionary methods to protect the hardware parts. எப்படி பாசிபிள் ஹார்ட்வேர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் என்ன வரும், வன்பொருள்களுக்கு என்ன என்ன தொந்தரவுகள் வரும், அதனை எப்படி பாதுகாப்பது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல மென்பொருள்கள், வன்பொருள்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஹார்ட்வேர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பார்ட் கிடையாது. பிகாஸ் வன்பொருள்கள் வந்து நம்ம கணினிய வந்து நம்மளால எந்த ஒரு தொந்தரவும் அதை வந்து டச் பண்றது கிளீனா இல்லாம டஸ்ட் ஓவரா வந்து வச்சுக்கிறது, ஸ்லிப்பர் யூஸ் பண்ணி லேப்குள்ள ஸ்லிப்பர் அண்ட் ஷூஸ் போட்டுட்டு லேப்குள்ள போகிறது, இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே ஹார்ட்வேர்ஸ வந்து நம்மளால பாதுகாப்பா ரொம்ப இதுவா அதை சாப்பிடுற பொருட்கள் எதுவுமே உண்ணக்கூடிய பொருட்கள் எதுவுமே வந்து கணினியுடைய பக்கத்துல எடுத்துட்டு போகாம நம்ம வந்து சேஃபா யூஸ் பண்ணினோம் அப்படின்னா வன்பொருட்கள் பாதுகாப்பு என்பது ரொம்ப ஈஸியா நம்மளால பண்ண முடியும். அதே வந்து மென்பொருள் பாதுகாப்பு, சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்பொருட்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படத்தக்க சந்தர்ப்பங்கள் எவை அப்படின்னா இயற்கை அனர்த்தங்கள். ஓகே, இயற்கை அனர்த்தங்கள்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட் வரும், இல்லைன்னா வந்து எர்த்குவேக் வரும், நிலநடுக்கங்கள், பூமி நடுக்கம், அல்லது இயற்கை சீற்றத்தினால் உருவாகக்கூடிய மழை பொழிவு, காற்று. அந்த மழை பொழிவுல இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்மளுடைய லேப் இருக்கு, கீழ்த்தளத்துல வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் லேப் இருக்கு, இல்ல வீடுகள்லயே கீழ்த்தளம் தரைத்தளத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு அபாயமான ஒரு மழை பெய்யுதுன்னா அந்த மழை வெள்ளமானது வீட்டிற்குள்ளேயோ இல்ல லேபுக்குள்ளேயோ வந்ததுன்னா என்ன ஆகும், சிஸ்டம் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிடும், யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் கணினியை எதையுமே பயன்படுத்த முடியாத மாதிரி நடந்துரும். சோ அதுதான் வந்து இயற்கை அனர்த்தங்கள். பயங்கரவாத தொல்லைகள், ஏதாவது வந்து தீவிரவாத தாக்குதல்கள் ஏற்படும் போது நம்மளுடைய பொருளுக்கு இழப்பீடு ஏற்படலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த உத்தரவின்றிய பிரவேசங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உத்தரவின்றிய பிரவேசங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா unauthorized access. ஓகே, unauthorized access அப்படின்னா அதாவது வந்து இப்போ நம்ம மொபைல் போன்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்போசிட்ல மொபைல் போன் ஃபுல்லாவே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நம்மளுடைய கம்ப்யூட்டர்லயும் அன்ஆத்தரைஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு இதுவும் உத்தரவின்றிய ஃபர்ஸ்ட் என்னது, மொத்தம் வந்து 6 வகை இருக்கு உங்களுக்கு. சாஃப்ட்வேர் மென்பொருள் அச்சுறுத்தலுக்கு வந்து 6 வகை இருக்கு. ஒவ்வொரு வகையும் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, மொத்தம் 6 வகையான அச்சுறுத்தல்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது மேஜர். ஓகே, இதை தாண்டி வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மென்பொருட்களின் மென்பொருள் பாதுகாப்பை தவிர்ப்பது, பாதுகாப்புக்கு வந்து என்ன சொல்றது, அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இந்த காரணங்களால் நடக்கலாம். இயற்கை அனர்த்தங்கள், தமிழ்லயும் எழுதுறேன் இங்கிலீஷ்லயும் எழுதுறேன். இயற்கை அனர்த்தங்கள் அல்லது பயங்கரவாத தொல்லைகள்.
இயற்கை அனர்த்தங்கள் அல்லது பயங்கரவாத தொல்லைகள், உத்தரவின்றிய பிரவேசங்கள், உத்தரவின்றிய பிரவேசங்கள், பிறழ் பொருட்களின் தொழிற்பாடு. மூணாவது, பிறழ் பொருட்களின் தொழிற்பாடு. அடுத்தது, பணி செயல் முறைமையில் ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள். இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது முதலாவது காரணம், இரண்டாவது காரணம், இது மூன்றாவது காரணம், இது நான்காவது காரணம். பணி செயல் முறைமையில் ஏற்படத்தக்க குழப்பம். அடுத்தது, தற்போக்காக கோப்புகளை அழிப்பது அல்லது எழுதுவது, ஓவர்ரைட் அண்ட் டெலீட். கோப்புகளை அழித்தல் மற்றும் மேலெழுதுதல். ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். சடுதி மின்தடை. இந்த 6 காரணங்கள் மென்பொருள் அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் மேஜரா. ஓகேவா? முக்கியமான காரணங்கள் இவை. இதை தாண்டி வேற ஏதாவது காரணங்கள் ஏதோ 1-2 வரலாம், இருக்கலாம். பட் 100% இந்த 6ல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இது இயற்கை அனர்த்தங்கள், இது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், டெரரிஸ்ட் அட்டாக்ஸ். இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கோங்க. டெரரிஸ்ட் அட்டாக்ஸ். உத்தரவின்றிய பிரவேசங்கள் அப்படின்னா unauthorized access. unauthorized access. பிறழ் பொருள்களின் தொழிற்பாடு, threat of malware. இந்த threat of malware அப்படிங்கிறதுல நிறைய வகைகளும் உள்ளது. இதெல்லாம் உங்களுக்கு இப்ப பேசிக்கா எல்லாமே கொடுத்திருக்காங்க, நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பணி செயல் முறைமையில் ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள், காம்ப்ளிகேஷன் இன் த ஆபரேட்டிங் சிஸ்டம், OS. காம்ப்ளிகேஷன்ஸ் இன் த OS. அடுத்தது, இந்த தற்போக்காக கோப்புகளை அழித்தல் மேலெழுதுதல் ஓவர்ரைட் அண்ட் ரீரைட். ஓகேவா? அதாவது டெலிஷன் அண்ட் ஓவர் ரைட்டிங். டெலிஷன் அண்ட் ஓவர் ரைட். இது சடுதி மின்தடைகள் சடன் பவர் ஃபெயிலியர். யூபிஎஸ் இல்லாம இருக்கலாம், இல்ல அந்த யூபிஎஸும் வேலை செய்யாமல் போகலாம், அந்த மாதிரியான காரணங்கள். ஓகே, இது 6 காரணங்கள் மிக முக்கியமானது. இதற்கு நம்ம ப்ரிகாஷனரி மெத்தட் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா பார்க்க போறோம். சோ நமக்கு முதல் விஷயம் என்ன? மின் தடைகள், இயற்கை அனர்த்தங்கள், பயங்கரவாத தொல்லைகள், மின்தடைகள், இயற்கை அனர்த்தங்கள், பணி செயல் முறைமையின் குழப்பங்கள், கோப்புகளை அழிக்கப்படுதல் அல்லது மேலெழுதப்படுதல். இதுக்கெல்லாமே நம்ம பாதுகாப்பு என்ன பண்ணலாம்னா பேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கப் அப்படிங்கிறது நீங்க எப்படி எடுத்து வச்சுப்பீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி கிளாஸ்ல உங்களுக்கு பென் டிரைவ்,
டிரைவ், ஹார்ட் டிஸ்க், சிடி டிரைவ் இதெல்லாம் காமிச்சேன். அந்த மாதிரி நீங்க ஒரு செப்பரேட் உங்களுடைய கணினி இல்லாம ஒரு தனித்துவமான வேற ஒரு டிரைவ், வேற ஒரு இடத்துல இந்த கணினியில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் தரவுகளை வேறொரு இடத்தில் சேமித்து வைப்பது. அதை காப்பி பண்ணி நீங்க வந்து எல்லா விஷயத்தையுமே உங்களால பாதுகாப்பா வேறொரு இடத்துல காப்பி எடுத்து வச்சுக்கணும். அத வந்து இது இது எதுக்கெல்லாம் அந்த நகல்களை பாதுகாப்பது வந்து எதுக்கெல்லாம் உபயோகப்படும்னா, சடனா வந்து பவர் ஸ்டாப் ஆகுது. எந்த ஒரு ஒர்க் பண்ணும் போதுமே கணினியில எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் அதை சேவ் பண்ணணும். இமீடியட்டா சேவ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா இப்ப வர சிஸ்டம்ஸ்ல எல்லாம் ஆட்டோ சேவ் மெத்தட் எல்லாம் இருக்கு. பட் அந்த ஆட்டோ சேவ் மெத்தட் இல்லாத கணினிகள்ல நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கோப்புக்கு ஒரு பெயர் கொடுத்து அதை வந்து கண்ட்ரோல் எஸ் நம்மளுடைய சேவ் ஆப்ஷன்ல சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த கோப்பை சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு ஃபோர் லைன்ஸ் என்ன நம்ம ஒர்க் பண்றோமோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் தட் ஒர்க். அந்த வேலையை பொறுத்து அந்த விஷயத்த நீங்க அப்பவே அந்தந்த சடுதியிலேயே சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் வந்து ஆஃப் ஆனா அந்த ஃபைல் ஆனது உங்களுக்கு சிஸ்டம்ல சேவ் ஆயிருக்கும். இல்ல நான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன், நிறைய முக்கிய கோப்புகள் எல்லாம் என்கிட்ட அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். உங்க மெயில்ல பேக்கப் எடுக்கலாம், பென்டிரைவ்ல பேக்கப் எடுக்கலாம், ஹார்ட் டிஸ்க்ல பேக்கப் எடுக்கலாம், டிவிடி சிடி டிரைவ்ல பேக்கப் எடுக்கலாம். எல்லாத்துலயுமே நீங்க வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது உத்தரவின்றிய பிரவேசங்களை கட்டுப்படுத்துதல். அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ வந்து மென்பொருள் தீர்வுகளை வழங்கல் அல்லது பௌதிக பாதுகாப்பை மேற்கொள்ளுதல். கண்ட்ரோலிங் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்க்கு என்ன பண்ணணும்? சாஃப்ட்வேர் சொல்யூஷன் லாஜிக்கல் செக்யூரிட்டி யூஸ் பண்ணணும், அல்லது யூசிங் லாக்ஸ் அண்ட் டோர் போல்ஸ் பிசிக்கல் செக்யூரிட்டி கொடுக்கணும். அதாவது அன்ஆத்தரைஸ்டு டிவைஸ்ங்கிறது வந்து ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், மொபைல்ல ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபில வர லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா அந்த லிங்க் நம்மளுடைய மொபைல் ஃபுல்லாவே ஹேக் பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரியான மெத்தடும் கணினியில உபயோகப்படுத்தலாம். இல்ல வேற யாராவது வந்து த்ரெட்டனிங் பர்சன்ஸ் வெளியில இருந்து வந்து நம்மளுடைய பள்ளிகளுக்கு ஆட்கள் இல்லாம வெளியிலிருந்து வரக்கூடிய ஆட்களாக இருந்து அவங்க உங்களுடைய லேபு உள்ளேயோ ஆர்எல்ஸ் நீங்க வீடுகள்ல வந்து கணினி வச்சிருக்கீங்க எடுத்துட்டு போறதுக்கோ வந்தா ஒண்ணு வந்து சாஃப்ட்வேர் சொல்யூஷன் லாஜிக்கலா செக்யூரிட்டி கொடுக்கணும், இல்லைன்னா பிசிக்கலா செக்யூரிட்டி கொடுக்கணும். பிசிக்கல் செக்யூரிட்டி அப்படின்னா பௌதிக பாதுகாப்பு என்னென்ன கொடுக்கலாம்னா லாக்ஸ் அண்ட் டோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பௌதிக பாதுகாப்பு கொடுக்கலாம். இல்லைன்னா மென்பொருள் தீர்வு வழங்குதல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஃபார் லாஜிக்கல் செக்யூரிட்டி மூலமா கொடுக்கணும். ரெண்டு கண்ட்ரோலிங் அன்ஆத்தரைஸ்டுக்கு வந்து ரெண்டு வகை. இதெல்லாம் உங்களுக்கு 1 வேர்ட் அண்ட் 2 மார்க்ஸ்லயும் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு லேப்ல வந்து கம்ப்யூட்டர் ஐசிடி பேப்பர் எக்ஸாமுக்கு இதெல்லாமே கேட்பாங்க. பிரவேசங்கள் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்க்கு ரெண்டு டைப்ஸ். என்ன ரெண்டு ரீசன் என்ன பண்ண முடியும் அதை வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, ஒன்னு லாஜிக்கல் செக்யூரிட்டி, ரெண்டாவது பிசிக்கல் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி மீன்ஸ் மென்பொருள் தீர்வு வழங்குதல், பிசிக்கல் செக்யூரிட்டி மீன்ஸ் பௌதீக பாதுகாப்பு. அடுத்தது மூணாவது ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் மால்வேர். பிறழ் பொருட்களின் தொழிற்பாடு. பிறழ் பொருட்கள் தொழிற்பாடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்டி வைரஸ். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கணினியில வேற நம்மளுடைய பென்டிரைவோ நம்ம பென்டிரைவாவே இருக்கலாம், இல்ல நம்ம வீடுகள்ல இருந்து பென்டிரைவார் வந்து சிடி டிரைவார் நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் எதை கொண்டு போனாலுமே கொண்டு போய் அதை இன்சர்ட் பண்ணும் போது நம்மளுடைய கணினியோடைய தொடர்பு படுத்தும் போது அது என்ன ஆகும்னா வைரஸ் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கும் ஒவ்வொரு இதுலயுமே. ஏன்னா நம்ம எங்கெங்கயோ அந்த இதை வந்து யூஸ் பண்ணிருக்கலாம், அதுல வந்து வேற வேற கணினிகள்ல அதை உபயோகப்படுத்தி இருக்கலாம். அப்ப மனுஷனுக்கு எப்படி வந்து வைரஸ் பாக்டீரியா தொற்று இருக்கோ அதே மாதிரிதான் கணினிக்கும் வைரஸ் பாக்டீரியா தொற்று எல்லாம் இருக்கும். அததான் வந்து
protection against malware using antivirus software. பிறழ் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வெளியில வேற ஒரு இடத்தில் உபயோகப்படுத்திய பென்டிரைவ், சிடி டிரைவ், ஹார்ட் டிஸ்க் இதையெல்லாம் கொண்டு வந்து நம்மளுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய கணினியுடன் தொடர்பு படுத்தும் போது அதுல இருக்கக்கூடிய வைரஸ் ஆனது நம்மளுடைய கணினியில வந்து ஏறுது அப்படின்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர் எல்லாமே கரப்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய சிஸ்டம் ஸ்லோ ஆகும், நம்மளால வந்து ஒரு ஒர்க்கை பண்ண முடியாது, சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெலீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும். அப்போ பிறழ் பொருட்களின் பயன்பாடு, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் மால்வேர்க்கு வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருளை பயன்படுத்துதல். ஆன்டி வைரஸ் அப்படின்னா நச்சு நிரல் எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி வைரஸ்னா என்னது? நச்சு நிரல் எதிர்ப்பு. அடுத்து கொடுத்திருக்காங்க சடுதி மின்தடைகள். இது தற்போக்காக கோப்புகளை அழித்தல், மேலெழுதல் பார்த்தாச்சு. நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கை அனர்த்தங்கள், பயங்கரவாத தொல்லைகள் பார்த்தாச்சு. உத்தரவின்றிய பிரவேசங்கள், இது ஃபர்ஸ்டுக்கும் இந்த தற்போக்காக முதலாவதற்கும் ஐந்தாவதற்கும் பேக்கப்ஸ் எடுக்கிறது. அதே மாதிரிதான் நாலாவதுக்கும். இந்த 3 விஷயத்துக்கு பேக்கப் எடுக்குவோம். அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்க்கு பிசிக்கல் செக்யூரிட்டி ஆர் லாஜிக்கல் செக்யூரிட்டி, மென்பொருள் பாதுகாப்பு அல்லது பௌதிக பாதுகாப்பு 2. பிறழ் பொருட்களின் தொழிற்பாடுக்கு வந்து நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருள்களை பயன்படுத்துதல், இங்கிலீஷ்ல ஆன்டி வைரஸ் யூஸ் பண்றோம். லாஸ்டா கொடுத்திருக்கிறது சடுதி மின்தடை, பவர் ஃபெயிலியர். சடுதி மின்தடைகள், பவர் ஃபெயிலியருக்கு என்ன பண்றோம்? ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த பவர் ஃபெயிலியர், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது தான். அதுக்கும் மின்தடைகள் ஏற்பட்டாலும் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா யூபிஎஸ் வந்து நல்லா வந்து நம்ம காம்பனண்ட்டை கரெக்டா பயன்படுத்தணும். சோ இப்போ இதுல வந்து இந்த பிறழ் பொருள் வகைகள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, த்ரெட், மால்வேர். இந்த மால்வேர்ஸ் தான் வந்து 4 வகைப்படும். அந்த 4 வகைகள் என்ன என்ன என்பதை இங்க நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேருக்கு எதெல்லாம் வந்து த்ரெட்டனிங்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்ப அந்த சாஃப்ட்வேர்ல இந்த முக்கியமான ஒரு விஷயம் த்ரெட் ஆஃப் மால்வேர். ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் மால்வேர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிறழ் பொருட்களுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குவது எவ்வாறு என்பதை பார்க்க போறோம். ஓகே, பொருட்களுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குதல் எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிறழ் பொருட்கள் என்பவை யாவை? கணினி மென்பொருள்களின் பாதுகாப்புக்கு ஏற்படுத்தத்தக்க ஒரு முக்கிய காரணியாக பிறழ் பொருட்களை கூறலாம். நம்ம பார்த்த இந்த 6 விஷயத்திலையும் முக்கியமான ஒன்று இந்த பிறழ் பொருள் பயன்பாடு. பிறழ் பொருள் என்பவை யாவை? ஒரு கணினி பயனரின் தேவைகளுக்கு எதிராக செயல்பட்டு கணினியில் மென்பொருள்களுக்கும் கணினியில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கும் கணினி வலை அமைப்புகளுக்கும், எது கணினியில் நிறுவப்பட்டுள்ள மென்பொருட்கள், கணினியில் தேக்கி வைக்கப்பட்ட தரவுகள் மற்றும் கணினியின் வலை அமைப்புகளுக்கு, சில வேளைகளில் கணினி வன்பொருள்களுக்கும் கூட தீங்கு பயக்கும் மனிதனால் விருத்தி செய்யப்பட்ட மென்பொருள் அல்லது மென்பொருள் பிறழ் பொருள் எனப்படும். மென்பொருள் அல்லது மென்பொருள் பகுதி பிறழ் பொருள், மால்வேர் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்லயும் ரீட் பண்றேன். What is the malicious software of malware? Malicious software can be defined as any man-made software or part of a software that functions against the requirements of the computer user and designed to intentionally cause damage to software installed in the computer, data, information stored in the computer,
computer networks, and perhaps computer hardware devices as well. There are several types of malware. Some of them are hybrid in nature, that they take different forms from time to time, they operate in different forms. For example, a malware that behaves as a computer virus at a time, as a Trojan horse other at another time. Types of malware என்ன அப்படின்னு பார்க்க போறோம். பிறழ் பொருள் பல வகைகள் உள்ளன. அவற்றில் கீழே தரப்பட்டுள்ள சில பிறழ் பொருட்கள் ஒரு வடிவத்தில் மாத்திரம் அல்லாது அவ்வப்போது பல்வேறு வடிவங்களில் தொழிற்படுகின்றன. அதுதான் இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. கூகுள்ல டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஹார்ஸ் எல்லாம் ஓடுறது உங்களுக்கு தெரியும். சோ பிறழ் பொருள் வகைகள் என்னென்னா 4 வகைகள் நமக்கு முக்கியமாக கொடுத்திருக்காங்க. அந்த 4 வகைகளை என்னென்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றுடைய பெயர்களையும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பிறழ் பொருள் வகைகள் 4. கணினி நச்சு நிரல். கணினி நச்சு நிரல், கம்ப்யூட்டர் வைரஸ். VIRUS. ரெண்டாவது வேம்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க, வார்ம்ஸ். வார்ம்ஸ். அடுத்தது ஒற்றர் மென்பொருள், ஸ்பைவேர். ஸ்பைவேர். அடுத்தது ட்ரோஜன் குதிரைகள், ட்ரோஜன் ஹார்சஸ். 4வது ட்ரோஜன் ஹார்சஸ். TROJAN. சோ இந்த 4 வகைகள் வந்து பிறழ் பொருட்களின் வகைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது ஒவ்வொன்றையும் பத்தி பார்க்க போறோம் நம்ம இப்ப. சோ இதுல கணினி நச்சு நிரல், கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படின்னா கணினி மென்பொருள்களுடன் கோப்புகளை தொடர்பு படுத்தி அதன் நச்சு நிரலின் நகல்களை ஆக்கி கொண்டு தாவி செல்லக்கூடிய தேக்க சாதனங்களின் ஊடாக மற்றைய தொற்றும் முக்கிய பிறழ் பொருள் ஆகும். இதன் போது தரவுகள், தகவல்கள் ஆகியவற்றை அழித்தல், மாற்றல், மென்பொருள்களை நலிவடைய செய்தல் ஆகியன நடைபெறலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இப்போ இந்த பிறழ் பொருட்களின் பயன்பாடுங்கும் போது நம்மளுடைய பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், டிவி டிரைவ் இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம எங்க இருந்தாவது இன்னொரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு என்டர் பண்ணும்போது என்ன ஆகும், அதுக்கு தரவுகள், தகவல்கள் அதெல்லாம் வந்து அழியலாம், மாறலாம், மென்பொருள்களை வந்து நலிவடைய செய்யலாம். சாஃப்ட்வேர்ஸ் வந்து அந்த யூஸ் பண்ற ஸ்பீடு கெப்பாசிட்டி கம்மியாகலாம். Virus is a main malicious software that gains entry to computer software and files and which is capable of replacing itself and designed to spread from computer to computer through portable devices. It can delete or modify data, information, and it can corrupt the software as well. Okay. So அப்போ உங்களுக்கு டேட்டாஸ் வந்து கரெக்ட் ஆகும். இது வந்து எப்படின்னா போர்ட்டபிள் டிவைசஸ். ஓகே. தமிழ்ல சாதனங்கள், தேக்கக சாதனங்கள் தான் நம்ம என்னெல்லாம் உபயோகப்படுத்துறோம், பென் டிரைவ், சிடி டிரைவ், டிவிடி டிரைவ், ஹார்ட் டிஸ்க் இதெல்லாமே வந்து தேக்கக சாதனங்கள். அடுத்தது கம்ப்யூட்டர் வார்ம்ஸ், கணினி வேம்கள். கணினி வேம்கள், கம்ப்யூட்டர் வார்ம்ஸ்.
இவையும் கணினிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. இங்கு கணினி வலையமைப்பையும் இணையத்தையும் பயன்படுத்தி சுயமாக பரவுவதே முக்கிய வேறுபாடாகும். இந்த கம்ப்யூட்டர் வார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்டர்நெட்ல சர்ச் பண்றோம் இல்லையா? It causes damages similar those of virus. However, the main difference is that it spreads across computer networks or internet without the support of a host program or any human interactions. அதாவது நம்ம வந்து இது இணைய வழியாக பரவுவதுதான் வந்து கம்ப்யூட்டர் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ட்ரோஜன் ஹார்சஸ், ட்ரோஜன் குதிரைகள் பார்த்த மாத்திரத்தில் பயன் தரத்தக்க மென்பொருளாக தோன்றும். அதே பயன்படுத்த தொடங்கிய பின்னர் பயனருக்கு ரகசியமாக தீங்கு பயக்கும் தொழில்களை செய்யும். அதாவது உங்களுக்கு பார்த்தோன்னே வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் மாதிரி தோணும். அந்த குதிரையெல்லாம் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அட்ராக்ஷன். பட் இது யூஸ் பண்ண வந்து பயங்கர டேஞ்சர். While it seems a useful software at first sight, it will cause damage to the user secretly once he begins to use it. நம்ம அத யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு இது வைரஸ்னே தெரியாது. நம்ம அந்த குதிரையினுடைய அந்த ஓட்டத்தை பார்த்தவுடன் உபயோகப்படுத்த தொடங்கும் பொழுது அத வந்து அதனுடைய குணத்தை காண்பிக்க துவங்கும். அப்போ நமக்கு அது வந்து தெரியாது. நம்மள தெரியாம நம்ம அதை யூஸ் பண்ண பழகி இருப்போம். ஓகே. சோ அடுத்தது வந்து ஸ்பைவேர், ஒற்றர் பொருள். ஒருவருடைய கணினியின் பயன்பாடு, இணையத்தை கையாளல் என்பன பற்றிய தகவல்களை ரகசியமாக சேகரித்து வேறு மூன்றாம் தரப்பினருக்கு ரகசியமாக வழங்கும் பிறழ் பொருள் இதுவாகும். இதன் மூலம் தரவுகளையும் தகவல்களையும் வேறு தரப்பினருக்கு ரகசியமாக வழங்கலாம். தரவு ஓகேவா? இப்போ இந்த ஸ்பைவேர், ஒற்றர் பொருள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாம சொல்லலாம். எப்படின்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஒவ்வொரு கணினிக்கும் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வச்சிருக்கோம். அந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா, நீங்க கம்ப்யூட்டரை வந்து ஆன் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கு. உங்களுடைய மெயில் ஐடிஸ்க்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். சோ அந்த பாஸ்வேர்டு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்து இப்ப அந்த பாஸ்வேர்டை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய குரோம்ல செட்டிங்ஸ்ல அந்த பாஸ்வேர்டு எல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நான் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லலை நான் இந்த கிளாஸ்ல. அந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம இன்னொருத்தவங்களுடைய பாஸ்வேர்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்கு. அதன் மூலமாக நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து நோட் பண்ணி வச்சு அவங்க கிட்ட இருந்து டேட்டாஸை வந்து எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது, அததான் வந்து ஒற்றர் மென்பொருள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுதான் வந்து ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பிறழ் பொருட்களினால் ஏற்படும் தீங்குகள். அதாவது இந்த இதால ஏற்படக்கூடிய தீங்குகள், பிறர் பொருட்களால ஏற்படக்கூடிய தீங்குகள் என்னென்ன? டேமேஜஸ் காஸ்டு பை மாலிஷியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தரவுகளையும் தகவல்களையும் அழித்தல், மறைத்தல் அல்லது மாற்றுதல். ஏதாவது ஒரு டேட்டாஸை வந்து டெலீட் பண்றது, ஹைட் பண்றது, பண்றது, இதெல்லாம் வந்து இதால ஏற்படக்கூடிய தீங்குகள். இன்னொன்னு வந்து பயனுள்ளது அல்லாத புதிய ஆவணங்களையும் கோப்புகளையும் அமைத்தல், கிரியேஷன் ஆஃப் நியூ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் தட் டு நாட் பிலாங் டு த யூசர். அந்த யூசருக்கான இது இல்லாம, அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம புது ஃபைல்ஸ், கோப்புகளையும் ஆவணங்களையும் உருவாக்குதல், ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம இது பண்றது. அடுத்தது மென்பொருட்களை தொழிற்பட விடாமல் செய்தல், அழித்தல், நடத்தையை மாற்றுதல், deletion of malfunction or alteration of the software behavior. அதாவது அந்த மென்பொருட்களை வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வெளியில இருந்து ஒரு இதை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணும்போது வைரஸ் வருது, இல்லைன்னா வந்து இணைய வழி மூலமாக வந்து ஒரு வைரஸ் வருது. இதெல்லாம் வந்து பிறர் பொருள்களின் செயல்பாடு ஏற்படும் போது அதனுடைய மென்பொருள் தொழிற்பட விடாமல் செய்து அதனுடைய நடத்தையை மாற்றுதல், அதன் மூலமாக கணினியின் திறனானது குன்றச் செய்தல், decrease the efficiency of the computer.
அடுத்தது கணினியை தொழிற்படாமல் செய்தல் அல்லது இடையிடையே மீளத் தொடக்கல். ஷட் டவுன் த கம்ப்யூட்டர் ஆர் ரீஸ்டார்ட் அகைன் அண்ட் அகைன். இதனால வந்து என்ன ஆகும்னா கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், வேலை பார்த்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று கணினியானது அதனுடைய வேலையை நிறுத்திவிடும். அப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ரீஸ்டார்ட் பண்ற மாதிரியான இது நடக்கும். ஓகே. அடுத்தது கணினி வலையமைப்பு தொடர்புகள் தகர்வுறுதல், இடையிடையே தொழிற்பட விடாமல் செய்தல், இணையத்தில் முன்னர் போன்று சாதாரண விதத்தில் தொழில்களை செய்ய முடியாமை போன்ற அசாதாரண நிலைமைகள். Unusual behavior in computer networks such as sudden disconnection or malfunction of network and the inability to work with the network as usual. இந்த நெட்வொர்க் உடைய உங்களுடைய வைஃபை கனெக்டிவிட்டி, நெட்வொர்க் வாட் எவர் இட் இஸ், வைஃபை லேன் எதன் மூலமாக நம்ம வலையமைப்பு தொடர்பு படுத்தி இருந்தாலும் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து அதனுடைய தொழிற்பாடுகளை தடை செய்தல். அடுத்தது வந்து தேக்க சாதனங்களின் கொள்திறன் அசாதாரணமாக குறைதல். unusual reduction in the capacity of storage devices. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து பிறழ் பொருட்களினால் ஏற்படக்கூடிய தீமைகள். மால்வேர் ஃபங்க்ஷனால ஏற்படக்கூடிய காசஸ், டேமேஜ் காஸ்டு பை மாலிஷியஸ் சாஃப்ட்வேர். அடுத்தது வந்து possible solutions to avoid or the harm caused by malware. harm அதனுடைய தீங்குகளை தவிர்ப்பது. பிறர் பொருட்களின் தீங்குகளை தவிர்ப்பதற்கும் இழிவளவாக்குவதற்குமான நடவடிக்கைகள். நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருளை நிறுவுதலும் தொடர்ச்சியாக இச்சைப்படுத்துதலும். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது, அதை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அது 3 months ஒன்ஸ், 1 month ஒன்ஸ், 6 months ஒன், இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணணும். இன்ஸ்டால் அண்ட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அண்ட் அப்டேட் இட் ரெகுலர்லி. அந்த கேப், டைம் கேப் எதுவோ அதை யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணணும். அடுத்தது வெளியிலிருந்து இணைக்கப்படும் தேக்கக சாதனங்களை நச்சு நிரல் சோதனை பின்னர் மாத்திரம் திறத்தல். எப்பவுமே நம்ம வெளியில இருந்து எந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸை வந்து இன்சர்ட் பண்ணாலும் ஸ்கேன் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணினோம்னா அதுல வந்து வைரஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. பட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பட் பாசிபிலிட்டிஸ் கம்மி. அடுத்தது வந்து தீச்சுவரை இயக்கலும் சரியாக முறைவடிப்படுத்துதலும். ஃபயர்வாலை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு ரைட் செட்டிங்ஸ் வந்து கொடுக்கணும் ஃபயர்வால். ஓகே. அடுத்தது வந்து இணையத்தை பயன்படுத்தும் போது பாதுகாப்பான இணையதளங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். யூசிங் இன்டர்நெட் ஆல்வேஸ் ஆக்சஸ் செக்யூர் வெப்சைட்ஸ் ஒன்லி. செக்யூர் வெப்சைட்ஸ் எல்லாம் எது அப்படின்னு நம்மளுடைய வகுப்பில் ஆசிரியர்களிடம் தேர்ந்தெடுத்து தெரிவு செய்து கொண்டு அதனை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் போது நம்ம அந்த வெப்சைட்டால இணைய வழி மூலமாக வரக்கூடிய மால்வேர்ஸ், பிறர் பொருள்களின் தீமைகளை தவிர்க்க முடியும். அடுத்தது வந்து நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருளின் மூலம் காட்டப்படும் ஏற்கத்தகாத இணையதளங்களை இருத்தல். Do not open blacklisted website shown by antivirus software. நம்ம ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட்டுக்கும் போது அது என்ன பண்ணும், இதெல்லாம் வந்து பிளாக் லிஸ்டட்னு உங்களுக்கு காட்டும் போது அதையெல்லாம் ஓபன் பண்ணாம இருக்க வேண்டும். அடுத்தது வந்து திரை மீது ஒரே தடவையில் தோற்றும் மேல்வரல் மீது சொடக்காமை. பாப்அப்ஸ். Do not click on pop-ups that suddenly appear. அதாவது சில வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓபன் பண்ணும் போதே அந்த டாப்ல ரைட் சைட் கார்னர்ல கேட்கும், பாப்அப் ஒண்ணு அடிக்கும், இத வந்து அலோவ் பண்றியா, அப்பதான் நான் இந்த வெப்சைட் குள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம அதை அலோவ் கொடுத்தாச்சுன்னா அந்த பாப்அப் வந்து போயிடும், நமக்கு அந்த வெப்சைட் உள்ள போயிடுவோம், ஸ்கிரீன்குள்ள போயிடுவோம். அந்த பாப்அப்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம நம்ம அதை வந்து சொடக்குதல் கூடாது. ஓகே, அடுத்தது சந்தேகமான மின்னஞ்சலையும் இணைப்புகளையும் திறக்காமை. Do not open suspicious emails or attachments. Suspicious emails அப்படின்னா இது நமக்கு fraudulent மெயிலா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுமே ஆனால் அதனை திறத்தல் கூடாது. அடுத்தது வந்து தினசரி பயணிகளுக்காக மட்டுப்படுத்திய சாதாரண செயல்கள் மாத்திரமே செய்யப்படத்தக்க கணக்கை பயன்படுது. லிமிட்டட் யூசர் அக்கௌண்ட். ஒரு நாளைக்கு நம்மளுடைய லெபார்டரியில இவ்வளோ பேர் யூஸ் பண்ணினா போதுங்கிற அந்த லிமிட்டட் இது இருந்ததுன்னா அவ்வளவுதான் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து கணினியின் பணி ஏனைய மென்பொருள்களை இச்சைப்படுத்தி பயன்படுத்துதல். அப்டேட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஓஎஸ்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். எல்லா சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது வந்து பாப்அப் கேட்கும், மெசேஜ் கேட்கும். இந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணுமா, இச்சைப்படுத்த வேண்டுமா அப்படிங்கிற வந்து ஒரு கொஸ்டின் வரும். அப்போ எல்லா சாஃப்ட்வேர் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் ஓஎஸ்லாம் அப்டேட் பண்ணணும். கணினியின் பணி செயல் முறைமை உட்பட ஏனைய மென்பொருட்களை இச்சைப்படுத்தி பயன்படுத்துதல். அடுத்தது மென்பொருள்களின் உத்தரவு சீட்டு உள்ள மூலப்பிரதிகளை மட்டும் பயன்படுத்தல். போலி மென்பொருளின் மூலம் பிற பொருள் பரவலாம். யூஸ் ஒன்லி த ஒரிஜினல் காப்பி லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். இல்லாத இதை வந்து சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் ஆஃப் பைரேட்டட் சாஃப்ட்வேர் மே லீட் த ஸ்ப்ரெட் ஆஃப் மலிஷியஸ் சாஃப்ட்வேர். ஸோ அப்போ இந்த பைரேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுனால நமக்கு மலிஷியஸ் சாஃப்ட்வேர் பிற பொருள்களின் பயன்பாடானது உள்ளே வரலாம். சோ இப்போ இது வரைக்கும் வந்து என்ன பார்த்தோம், நம்ம பிற பொருள்களினால் ஏற்படும் தீங்குகள், அந்த தீங்குகளை தவிர்த்தல் மற்றும் இழிவளவாக்குதல், இது நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த கிளாஸ்ல காப்பு நகல்களை பெற்றுக்கொள்ளுதல், அணுகை கட்டுப்பாடுக்கான பௌதிக பாதுகாப்பு, இதெல்லாமே பார்த்தோம்னா இந்த பாடமானது முடிவடைந்து விடும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வகுப்புல நம்ம இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இதுவரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்றைய வகுப்பானது முடிவடைந்தது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.